வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2018 கே சோனியா வரணும்னு ஆரம்பித்து என்னை கொல்லணும் அப்படிங்கிறது தான் கே சோனியாவாரோட ஒரு இது வந்து கதையாக எழுதிட்டுருக்காங்க. கடவுள் எல்லாம் தான் கதை எழுதுகிறாங்க. ஆனால் இவனுங்க சொல்ல சொல்ல தான் பிளாட் வைக்கிறானுங்க. இதை எழுது, அதை எழுது, இந்த மாதிரி எழுது, அந்த மாதிரி எழுதுன்னு வைக்கிறதெல்லாம் மாரி தான் வைக்கிறானோ. இதில் நான் கிட்டத்தட்ட 7 வருஷம் 1 மாதம் சர்வை பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட. இன்னமும் டைம் கேட்குறானோ 9 புண்டை மாதிரி அலிப்புண்டை. அதே மாதிரி இவனுங்களோட பிளாட் என்ன அப்படின்னா, எனக்கு சோனி வச்சுருக்கானுங்க. நான் வந்து கே கிடையாது, ஆம்பளை. ஆனால் என்னை வந்து கே மாதிரி அதாவது என் மூளையவே கட்டி வச்சுருக்கானுங்க. நீங்கள் இப்போ வந்து என்னை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் அது இது நான் வந்து என் மூளை நான் என்ன பேசுகிறேன் என்ன ஏது உங்களுக்கு தெரியும். என்ன ஃபீல் பண்ணுங்க அதை கூட நீங்கள் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நான் யார் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, என்னை வச்சுருக்க சூனியத்தெல்லாம் எடுத்தால் தான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவனுங்க வந்து அதுலேயும் விளையாடுறானுங்க. என்னென்னா இவனுங்க எல்லாம் கே, அதே மாதிரி என்னையும் கேங்கிற மாதிரி வச்சு காட்டி நான் ஒரு கே அப்படின்னு சொல்லி நான் ஒரு இலுமினாட்டி ஹெட்டு, இது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி, முதல்ல இந்த இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதே இலுமினாட்டிஸ் தான். அந்த மாதிரி ஒரு கிறுக்கு பண்ண மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கானோ. நம்புற மாதிரி ஒரு கதை எழுத முடியும். ஏன்னா கதை எழுத போகிறது யாருன்னா இந்த நம்புகிற கதையை என்னை இலுமினாட்டின்னு எழுதுன்னு ஒரு கதை சொல்லியிருக்கானுங்க. யார்கிட்ட அப்படின்னா சிவபெருமான்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் எழுத போகிறாரு. எழுதுனா அவன் எழுதுனா எப்படி இருக்கு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லிடுறேன் எல்லாத்தையும். கதை நான் கே கிடையாது. கே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது. ஆனால் என் சூனியத்தை எடுத்தால் தான் நான் அதை ப்ரூவ் பண்ணலாம். நான் இப்போ ஒரு பொண்ணுக்கிட்டே போனேன் அப்படின்னாலும் என்னை எந்திரிக்க வைக்க முடியாமல் பண்ணுறது, இல்லைன்னா என்னை கட்டி வைக்கிறது, அப்புறம் வந்து கட்டி வச்சுட்டு கேம் மாதிரி நடிக்க வைக்கிறது, இல்லை அப்படியே இந்த முன்னாடி பொண்ணுங்களை பார்க்க வச்சானோ, இப்போல்லாம் பசங்களை பார்க்க வைக்கிறானோ. அப்படி அவனுங்களை மேலே பார்க்குறது, அவனுங்க பட்டெக்ஸை பார்க்குறது, இந்தமாரி அவங்களே பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நான் வந்து என் நிலைமையிலே இல்லை. உண்மை அதுதான். சோனியன்னா சோனியா அப்படி ஒரு சோனியை வச்சுருக்கணும். என்னோடய ஆதி முதல் அந்தம் வரை எல்லாம் அவனுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. என் மண்டையும் என் கண்ட்ரோலில் இல்லை, என் வாயையும் கண்ட்ரோலில் இல்லை, என் மூளையிலையுமே பூந்து விளாட்றானோ. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தூக்கம் இல்லை, ஒன்றும் சொல்ல முடியாத பல பிளாட் வைக்கிறானோ, பாம்பு படம் வைக்கிறானோ, என்னென்னமோ மாதிரி வைக்கிறானோ கதை. இதுதான் கதை. நான் ஆனால் கே கிடையாது, இலுமினாட்டியும் இல்லை. நான் தான் கல்கி. நம்மளனா போங்க. இல்லைனா அவங்க சொல்கிற மாதிரி எப்பயும் போல் எப்படி சொல்கிறது, மொத்தம் அடிச்சுட்டு சாவுங்க. ஒழுங்காக நான் சொன்ன மாதிரி லாக்டவுன் போட்டு அவனுக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணால் என் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணி என்ன உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, சூனியத்தை எடுக்கணும். எல்லாம் அவனுங்களுக்கும் சூனியம் வச்சுருக்காங்க. அவனுங்க கேங்கிறத கட்ட முடியும். எனக்குமே விஷம் கொடுத்தானுங்க. அதை கட்டினா எனக்கு தெரியாது. ஆனால் என் உடம்பு வந்து பாடுபடுது. எனக்கு விஷம் திரும்ப கொடுத்துருவானு. முன்னாடி 2 அட்டம்ப்ட்டு, இப்போ ஒரு அட்டம்ப்ட்டு 3, இன்னொரு அட்டம்ப்ட் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, இவ்வளோ நாள் என்னை கையடிக்க வச்சதே காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ரத்தம் வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கெஞ்சணும் அப்படின்னு. ஐயோ விட்டுருங்கடா, என்னால் முடியலடா, எனக்கு இன்னும் குழந்தையே பெற்றுக்க முடியாது, எனக்கு கை காலெலாம் விலகாமல் போயிடும், சண்டைக்கு நான் அவனுங்களை கூப்பிட மாட்டேன் இந்த 9ங்களை அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா வச்சானோ. தோத்துட்டானோ, இருந்தாலும் தின்ட்டுருக்கானோ. இன்னும் உனக்கு பக்கம் ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இதான் கதை. நீங்கள் தான் பார்த்து கேட்கணும். என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்ப்போம். பாய்.